இந்த நவம்பர் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க. அப்பா உங்களை நல்லா வச்சுப்பாரு. இன்னைக்கு அப்பாவினுடைய பேரன்பு உங்களை அழகா நடத்தும். ஆண்டவருடைய நேச கரங்கள் உங்களோடு கூட இருந்து மகிமையான காரியங்களை செய்யும். நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க வீடு நல்லா இருக்கும். உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. உங்கள் குடும்பங்கள் நன்றாயிருக்கும். உங்கள் பேரன் பேர்த்திகள் நன்றாயிருப்பார்கள். எத்தனை எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்கள் ஒரு நாளும் பதறவே பதறாதீர்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்கள் வீட்டில் இருக்கிறார். உங்களோடு கூடவே இருக்கிறார். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க வாழ்ந்து சுகமா இருப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விசேஷமான ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்த நீங்கள் மறக்க வேண்டாம். எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு, வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அனுதினமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபத்தை கேட்கிற தேவன் மிகுதியான பலன்களை, நன்மைகளை உங்கள் மேல் வர்ஷிக்க செய்வார். அநேக தேவ பிள்ளைகள் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளிலே நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த பெயர்களையும் தேதிகளையும் அறிவித்து ஜெபிக்க எங்களுக்கு ஒரு இயலாத ஒரு நிலையாக இருக்கின்றது. ஆகவே பேரன்பானவர்களே, உங்களுடைய விசேஷமான பிறந்த நாட்களிலே, திருமண ஆண்டுகளிலே அந்த தினத்தை முன்னிட்டு உங்கள் பெயரை அறிவித்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பம் கொண்டால், குறைந்தது 1 மாதத்திற்கு முன்பதாகவே நீங்கள் உங்கள் பெயரையும் குறிப்பிட்ட தேதியையும் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெளிவாக நீங்கள் அனுப்புவீர்களேயானால், உங்கள் பெயரை அறிவித்து ஜெபிப்பதற்கு எங்களுக்கு மிகுந்த பேருதவியாக இருக்கும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்க சென்னையில நம்ம அருகாமையில் அண்ணா நகர் இருக்கு இல்லைங்களா? இந்த அண்ணா நகர் 5th அவென்யூல பிக் பாஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு ஏர் கட் பண்ற ஒரு சலூன் ஒன்று இருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அங்கதான் ஏர் கட் பண்ணிட்டு இருந்தேன். அங்க ஏர் கட் பண்ணும் பொழுது அங்க முடி வெட்டக்கூடிய ஒரு நபர் என்னுடைய கவனத்தை அதிகமா ஈர்த்தார். ஏன்னா அவர் முடி ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப நேர்த்தியா ஏர் கட் பண்ணியிருப்பார். ரொம்ப ஸ்டைலா இருப்பார் பார்க்கறதுக்கு. ஆமா, அப்ப எனக்கு ஒரு 20 பிளஸ்ல தான் நான் இருந்தேன். ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. நல்ல ஹேர் கட் பண்ணியிருக்கிறாரு. நல்ல நேர்த்தியா அவருடைய முடி இருக்கு. நான் ஒரு நாளும் அவர்கிட்ட நான் சொன்னதில்ல, "உங்க ஹேர் கட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சூப்பரா ஸ்மார்ட்டா வெட்டியிருக்கீங்க." அப்படின்னு நான் ஒரு நாள் அவர பார்த்து நான் சொன்னதே இல்ல. ஆனா நான் பார்ப்பேன். ரொம்ப நல்லா இருக்குல்ல, ரொம்ப நல்லா நேர்த்தியா முடிய வச்சிருக்கிறார்ல அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மனசுல நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நபர் முடி வெட்டக்கூடியவர் எனக்கு வெட்டிட்டு இருந்தார். அப்படி என் ஹேர் அவர் கட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவரு என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. "ஆ, ஏங்க உங்க முடி ரொம்ப அழகா இருக்குங்க." அப்படின்னு அவர் என்ன பார்த்து சொன்னாரு. அப்ப பாருங்க, என் முடி இப்ப இருக்கிறத விட ரொம்ப கருமையா இருக்கும். ரொம்ப திக்கா இருக்கும். நல்ல சுருள் சுருளா இருக்கும். ரொம்ப கர்லிங்கா இருக்கும். அவர் சொன்னாரு என்ன பார்த்து, "ஆ, ஏங்க உங்க முடி ரொம்ப அழகா இருக்குங்க. ரொம்ப நேர்த்தியா இருக்குங்க. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க. உங்க மாரி ஒரு ஹேர், உங்க மாரி ஒரு முடி எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்றேங்க." அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்றாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது. நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அவருடைய முடி, அவருடைய ஹேர் ரொம்ப அழகா இருக்கு, நேர்த்தியா இருக்குன்னு. ஆனா அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு, என் முடி, என்னுடைய ஹேர் ரொம்ப அழகா நேர்த்தியா இருக்குன்னு சொல்லி. இத நான் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, பல நேரத்துல நம்ம இப்படிதாங்க இருக்கோம். நம்ம பலர பார்த்து, அவங்க என்ன மாரி வாழ்றாங்களே, அப்பா மனுஷன் வாழ்றான்யா. அவங்கள மாரி நம்ம வாழணும். அவங்கள மாரி நம்ம இருக்கணும். அவங்கள மாரி நம்ம உடுத்தணும். அவங்கள மாரி நம்ம நேர்த்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு, பிறரை பார்த்து நம்ம ரொம்ப அ ஏங்குறோம். அவங்க தான் ரொம்ப பெஸ்ட்டா இருக்காங்க. நம்ம மனசுல நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? அவங்க நம்மள பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ம். அப்படி நம்ம போய் அவங்க கிட்ட ஒரு தகவல நம்ம சொன்னோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அவங்க சொல்லுவாங்க, "ஏங்க நீங்க சூப்பரா இருக்கீங்க. உங்கள மாரி நான் வாழ ஆசைப்படுறேங்க." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னுவாங்கல்ல, அது மாரி தான். இங்க இருந்து அங்க பார்த்தா, அது ரொம்ப பிரம்மாண்டமா அழகா தெரியும்.
அங்க இருந்து இங்க பார்த்தா இது ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப அழகா தெரியும். இங்க இருந்து அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா நமக்கு ரொம்ப அழகா பிரம்மாண்டமா ரொம்ப சூப்பரா தெரியும். அவங்களுக்கு அங்க இருந்து இங்க நம்ம லைஃபை பார்க்கும்போது என்னமா சூப்பரா வாழ்றாங்கன்ற மாதிரி தெரியும். ஆக மொத்தத்துல என்ன ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இந்த உலகத்துல இந்த வாழ்க்கையில நம்ம நல்லா தாங்க இருக்கோம், நல்லா தாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. மற்றவங்கள பார்த்து ஏங்குறோம். அவங்கள மாதிரி நமக்கு முடியலையே, அவங்கள மாதிரி நமக்கு மொழி இல்லையே, அவங்கள மாதிரி நமக்கு மூக்கு இல்லையே, அவங்கள மாதிரி நமக்கு ஹைட் இல்லையே, அவங்கள மாதிரி நமக்கு வெயிட் இல்லையே, அவங்கள மாதிரி நம்ம ஃபிட்டா இல்லையே, இப்படி இல்லையே, அப்படி இல்லையே, இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நம்முடைய இருப்பை நாம் மறந்து விடுகிறோம். நம்முடைய இருப்பே ஒரு ஆசீர்வாதம். நாம் இருக்கிற நம்முடைய உடல்நிலையே, நம்முடைய உடல்வாகே, நம்முடைய வாழ்க்கையே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லாமே நல்ல விஷயம் தாங்க. ஏன் நம்ம பிறரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால வாழ்க்கையில ஒரு மனரம்யம் இல்லாமல் போய் விடுகிறது, ஒரு திருப்தி இல்லாமல் போய் விடுகிறது. அவங்களுக்குன்னு சொல்லி நிம்மதி இல்லாம, சந்தோஷம் இல்லாம, ஆண்டவர் தந்த எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்தாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த நாள்ல என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இருப்பதில் நிறைவோடு வாழுங்கள். ஆண்டவர் யாருக்கும் குறைவு வைக்கலங்க. வேத புஸ்தகத்திலே 1 தீமோத்தேயின் ஆக்கியோன் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இவண்ணமாய் சொல்லுகிறார், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஆண்டவர் பாருங்க, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில என்னென்ன நன்மைகளை அவங்க அனுபவிக்கணுமோ அவங்களுக்கு ஏற்ற நன்மைகளை ஆண்டவர் அழகா நேர்த்தியா கீர்த்தியும் புகழ்ச்சியுமா எல்லாருக்கும் அவர் தந்துட்டு தாங்க இருக்கிறாரு. அதனால மற்றவங்களை பார்த்து ஏங்கவோ பரிதாபப்படவோ மற்றவங்களை ரொம்ப பெருசா பார்த்துட்டு உங்களை தாழ்த்தி கொள்ளவோ நீங்க ஒரு நாளும் உங்களை குறைந்து மதிப்பிடுதல் செய்யாதீங்க. அவங்க என்னென்ன நன்மைகள் அனுபவிக்கணுமோ ஏற்றாற்போல் பரலோக தேவன் எல்லாருக்கும் சம்பூர்ணமான நன்மைகளை தந்துட்டு தான் இருக்கார். ஆகவே நீங்கள் உங்களுக்கு இருப்பதை எண்ணி மகிழுங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவர் மேல இன்னும் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள். கண்ணாடியில போய் பாருங்க எவ்வளவு ஜம்முன்னு இருக்கீங்கன்னு. என்ன குறைங்க ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு? ஒரு குறைவும் உங்களுக்கு வைக்கலங்க. எல்லாமே நிறைவுதான். தேவன் படைத்ததில் எதுவுமே குறைவானது அல்ல. வேதம் சொல்லுகிறது, தேவன் செய்வது எதுவோ அது நிலைக்கும், அது நிற்கும், அது தரமானது. படைத்த தேவன் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்துல இந்த உலகத்துல வந்து பாருங்க, அவர் செய்த காரியத்தை எல்லாம் மக்கள் பார்த்து சொன்னார்களாம், அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். உங்க லைஃப்லயும் என் லைஃப்லயும் அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்திருக்கிறார். ஆகவே எல்லாம் நன்மைக்கு நான் நல்லா இருக்கிறேன், கர்த்தரை நல்லா வச்சிருக்கிறார், நான் இன்னும் நல்லா இருப்பேன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை எண்ணி மகிழுங்கள். பிறரை ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க இன்னைக்கும் நல்லா இருப்பீங்க, என்னைக்குமே நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூடவே இருக்கும். இந்த நாளிலும் பிறந்த நாள் காணக்கூடிய சகோதரி எஸ் எமாவதி, அதுபோலவே மகள் ஆர் ரமீலா செல்வி, இவங்க இன்னைக்கு பிறந்த நாள் காண போறாங்க. அது போலவே இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய தம்பதியாருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த நவம்பர் மாதம் 18ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரலோக தேவன் வலக்கரம் நீட்டி நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. தேவாதி தேவனுடைய கரம், ராஜாதி ராஜனுடைய சர்வ வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வைக்கப்படுவதாக. ஆம் தகப்பனே, இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள், தேவன் நீர் உடைய பிள்ளைகள் அனுபவிப்பதற்கு எதையெல்லாம் கொடுத்திருக்கிறீரோ அதெல்லாம் உச்சிதங்கள், உயர்ந்தது, சிறந்தது, நன்மையானது என்று வாழ்வில் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்க சகாயம் செய்வீராக. பிறரை கண்டு அவங்கள போல எனக்கு வாழ்க்கையில ஒரு நன்மை இல்லையே, அவங்கள போல ஒரு விசேஷம் இல்லையே, அவங்கள போல இது இல்லையே அது இல்லையேன்னு சொல்லி ஒரு ஏக்க பெருமூச்சு உடைய பிள்ளைகளுக்கு இல்லாதபடிக்கு
படைத்த தேவன் பட்சபாதம் இல்லாமல் ஒவ்வொருவரும் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளை சம்பூர்ணமாய் அருளுகிறார் என்ற நம்பிக்கையோடு உம்மேல் நம்பிக்கை வைத்து வாழ்வில் உயர்ந்த மேன்மைகள் அடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக தகப்பனே. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு பொன்னாளாய், வெற்றியின் நாளாய், ஜெயத்தின் நாளாய் அமைந்தருளும்படி வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு பிறந்தநாள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற உம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு இன்றைக்கு நீர் உடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பொன்னாள், இந்த புதிய நாளில் உடைய ஆசீர்களை வர்ஷிக்க பண்ணி கனப்படுத்த வேண்டுமென ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.